ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கோயின் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் 5x to 10x போகிற ஒரு ஜெம் கோயின் அப்படின்னு சொல்லிடும். சரியா? இப்போ அந்த கோயின் என்ன கோயின் சொல்லி பார்ப்போம். பட் இந்த கோயின் வந்து உங்களுக்கு நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கும். இந்த ஹை ரிஸ்கில் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் பண்ணி உங்களுடைய மணியை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்று லூஸ் பண்ணுறதுக்கும் சம்டைம்ஸ் தள்ளும். இது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட மணியை லூஸ் பண்ணிடும், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மணியை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மணி வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ வந்து இந்த கோயினோட நேம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ப்ளே யூஎஸ்டிடி. சரியா? இந்த ப்ளே யூஎஸ்டிடி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பாருங்கள், ஒரு அழகான ஒரு சைட் வேஸ் ஒன்று கொடுத்துருக்குது. ஒரு அழகான சைட் வேஸ். சரியா? இந்த சைட் வேஸில் வந்து எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறது வந்து ஒரு ஃபைனல் மூவாக தான் இருக்கும். இதுதான் ஃபைனல் மூவாக இருக்கும். அப்போ இந்த மூவில் இந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால், இந்த சைட் வேஸ்ட்டு பிரேக் அவுட்டுக்கு பின்னால் நாங்கள் வந்து ஒரு 1000%, 500% வச்சுன்னு சொன்னாலும், ஒரு 5x வச்சுன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 0.56 வரைக்கும் போகும். அப்படியே நாங்கள் வந்து 1000% வச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு $1 வரைக்கும் போகும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொன்றையும் நான் காட்டுறேன். அப்போ அதோடய உங்களுக்கு இதை வந்து லிங்க் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கோயின் போச்சு, STOUSDன்னு சொல்லி. இப்போ இந்த கோயினை பாருங்கள். இந்த கோயின் வந்து எக்ஸாக்ட் சேம் தான் மூவ் ஆகுது. சரி, எக்ஸாக்ட்லி உங்களுக்கு எப்படி அந்த சைட்வேஸ் ஒரு மூவ் ஆகிருக்கோ அதே மெத்தடில் தான் இது மூவ் ஆகுது. இது இந்த பிரேக் அவுட்டுக்கு பின்னால் பாருங்கள் எத்தனை % போயிட்டு இருக்குன்னு. பிரேக் அவுட்டுக்கு பின்னால் 756% வந்து பம்ப் ஆகிருக்குது. பட் என்ட்ரி வந்து இந்த பிளேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1000%. அப்படின்னா இந்த வீக் வந்து ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் வீக் பம்ப் ஆகினது அந்த வீக் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு என்ட்ரி எடுத்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து 1000% கிட்டத்தட்ட 10x. சரியா? அப்போ நாங்கள் இப்போ இருக்கிற வந்து அந்த சைட் வேஸ் பிரேக் அவுட் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து என்ட்ரி போகிறேன்னு சொன்னால் இப்போ என்ட்ரி போயிடும். சரியா? ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி நான் இன்னொன்று காட்டுறேன். இந்த பிளேஸ்லையும் சேம் அதே மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்குது. சரியா? இப்போ அதுக்கு பின்னால் பாருங்கள், பிரேக் அவுட்டுக்கு பின்னால் இது வந்து ஜெட் கோயின், ஜெட் கேஷ்ன்னு சொல்லுவோம். பிரேக் அவுட்டுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 1295% வந்து பம்ப் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி தான் இந்த லே அவுட் யூஎஸ்டிடி வந்து இப்போ கரெக்டாக நீங்கள் வந்து STO எப்படி பார்த்தீங்களோ அதே மெத்தடில் அதே மாதிரி தான் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இப்போ ஃபார்ம் ஆகிட்டு போகுது. சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இதையும் வந்து இந்த பிளேஸில் வச்சு ஒரு 700% ஆல்மோஸ்ட் 74 வரைக்கும் எங்களுக்கு இந்த கோயினை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி. சரியா? அப்போ ஒரு 7x இப்போ நீங்கள் வந்து இந்த பிளேஸில் வச்சு நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ரைஸில் வச்சு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9x கிட்ட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோட பார்க்குற மாதிரி இருக்கும். 925%, ஆல்மோஸ்ட் ஒரு 1000% கிட்ட உங்களுக்கு வந்து மார்க்கெட் என்ன செய்யணும்னு சொன்னால் பம்ப் ஆகி நீங்கள் அதில் வந்து ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே, இதுதான் அந்த ஜிம். அந்த ஜிம்முடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ, சரி, அதில் ஒளியும் எவ்வளோ கொஞ்சம் பார்த்துருந்தாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 44 மில்லியன், ஒளியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 ஹவர்ஸுக்கு 8.91 மில்லியன். சரியா? அப்போ இந்த 44 மில்லியனுக்கு எங்களுக்கு இந்த 8.91 மில்லியன் ஒளியும் சொல்கிறது வந்து வெரி ஹை. சரியா? நல்லாவே கூடு. அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ள வேல் சென்டர் ஆகிக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் என்டர் ஆகிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனும் என்டர் ஆகிக்கிறாங்க. அப்படி தான் சொன்னால் மட்டும் தான் உங்களுக்கு இந்த சிங்கிள் கோயிலில் 44 மில்லியன் மார்க்கெட் கேப்பில் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒளிவும் மாறுன்னு சொன்னால் அதுதான் ரீசனாக இருக்கும். சரியா? மற்ற இதில் ரேங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 396, 500 தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து பெருசாக ரிஸ்க் கொண்டு இல்லை. 24 ஹவர்ஸில் 58% கிட்ட உங்களுக்கு பம்பாக இருக்குது. இது லாஸ்ட் 1 ஹவர் சார்ட், லாஸ்ட் 4 ஹவர் சார்ட்.
லாஸ்ட் 4 சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னாலும் லாஸ்ட் 4 சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னாலும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. அப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள் அவ்வளோ சிம்பிளாக விளங்கும். இந்த ப்ரைஸில் வந்து எங்களுக்கு ஒரு கோல்டன் க்ரோஸ் வந்து தந்திருக்குது 4 ஹவர்ஸில் மேபி. சரியா? அப்போ இந்த கோயின் வந்து எங்களுக்கு ஒரு ஜெம் சொல்லி தான் எடிட் பண்ணிடும். நீங்கள் சொன்னால் இது வந்து லோ மார்க்கெட் கேப். அது மட்டும் இல்லாமல் லோ மார்க்கெட் கேப் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு மணி உள்ளுக்கு இன்ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஹை லெவலுக்கு மார்க்கெட் புஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து மணி வந்து இன்ஃப்ளோ ஆகும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குயின்டேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீன் தெரியுது நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.